நம்ம வைகுண்ட ஏகாதசிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒரு 2 நிமிஷம் பக்கத்துல வச்சு, ஏகாதசி ஏன் ஸ்பெஷல்னு ஃபர்ஸ்ட்டு பேசிடலாம். ம். ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு. எப்படி வந்து லக்ன பலன் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய எண்ணங்கள குறிக்குமோ, தனப்பிராப்தம்ங்கிறது 2ஆம் இடத்த குடுக்குமோ, எந்த விஷயத்திலயுமே சக்சஸ் அதாவது எப்படின்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்படாமயே ஒரு விஷயம் நமக்கு வருது அப்படின்னா, ஒண்ணு பரம்பரையில செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியங்கள் தான் அதுக்கு முதல் முறையாக காரணம். நீங்க பாருங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய வீட்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் நெக்ஸ்ட் மினிஸ்டர் ஆவாங்க, ம். சிஎம் ஆவாங்க. அதே மாரி பாரம்பரியமா உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அவங்க பசங்களும் அவங்க வந்து 2 குழந்தைகள் பிறந்தாலும் சரி, இத நான் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னே சொல்லலாம். இப்போ ஆண்டாள் கோவில்ல அங்க பூஜை பண்ணக்கூடிய பிராமணர் இருக்கார்ல, அவங்களுக்கு 2 குழந்தைகள். 2மே பெண் குழந்தைகள். அவரு இதுக்காகவே வந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். ஏன்னா, நான் சுவாமிக்கு தத்து குடுக்கறக்காக, சுவாமிக்காகவே அந்த குழந்தை வரணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதே மாரி எல்லா இடத்துலயுமே காஞ்சிபுரத்துலருந்து பெரிய பெரிய இடங்கள்ல சன்னிதானத்துல பூஜை பண்ணக்கூடிய பிராமணர்கள் அத்தன பேருமே என்னன்னா, ஒரு ஆண் குழந்தை வாரிசு வேணும். எதுக்குன்னா, வேற எதுக்கும் கிடையாது. சுவாமிக்கே பூஜை பண்றதுக்கு. அந்த மாரி ஒரு விஷயம் வருதுன்னாவே, அது ஏகாதசனம். பெரியவங்கள பண்ணக்கூடிய புண்ணியங்கள்னால வரக்கூடிய விஷயங்கள். அவங்க மரபு, அவங்களுடைய லைஃப்ங்கிறது அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே நம்ம குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாரி நெறைய வீட்ல பார்த்தீங்கன்னா, அப்பா பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருப்பாரு. அந்த பையனுக்கு வந்து அப்படியே தார வார்த்துருவாரு. அந்த பையன் அப்படியே பிசினஸ் எடுத்துன்னு போவான்.